வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். எனக்கு நர்வ் பெயின் இருக்குது, நர்வின் டேப்லெட் போட்டுட்ருக்கேன், ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. நர்வின் டேப்லெட்டில் வந்து மீத்தேல் கோபாலமின், அதாவது அதுதான் B12ஓட இன்னொரு பேர், அது இருக்குது. B12 ஊட்டச்சத்து, விட்டமின் B12. அதை தவிர பிரெகபாலன் அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு வலிக்கான கொடுக்குற ஒரு மாத்திரை இருக்குது. அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் பேசிவிட்டு நீங்கள் வந்து B12 மட்டும் வேணால் ஊசியாக போடலாம். பட் பிரெகபாலன் வந்து உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணணும், கண்டினியூ பண்ணணுமா இல்லையான்னு. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. நான் வெஜிடேரியன், B காம்ப்ளெக்ஸ் அட் B12 போடுறேன்னு போட்டிருக்கீங்க. அட்டில் அண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, B காம்ப்ளெக்ஸ் B12 ரெண்டும் போடுறேன், 2 மாதமானு கேட்டிருக்கீங்க. உங்கள் கேள்வி வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. 1 and 2 months போடுறீங்களா, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு தடவை போடுறீங்களா, இல்லை 2 மாதமாக தொடர்ந்து போடுறீங்களான்னு எனக்கு புரியல. மாத்திரையாகவும் போடுறீங்களா, இன்ஜெக்ஷனாகவும் போடுறீங்களான்னு புரியல. அதனால் நான் ரெண்டுத்துக்கும் பதில் சொல்கிறேன். மாத்திரையாக இருந்தால் 2 மாதம் தொடர்ந்து போட்டுட்டு நிறுத்திடலாம். ஏன்னா தொடர்ந்து ஒரே மாத்திரை போட தேவையில்லை. அதாவது ஊட்டச்சத்துக்கு நிறைய மாத்திரைகள் இருக்குது. ஸோ B காம்ப்ளெக்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் மாற்றிக்கோங்க வேறு மாத்திரைக்கு. இன்ஜெக்ஷனாக இருந்தால் 2 மாதத்துக்கு ஒரு தடவை போடலாம். 2 மாதம் தொடர்ந்து போடணும் இல்லை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை போடலாம். விட்டமின் D 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. எடுத்துக்கலாம், ஆனால் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா விட்டமின் D நான் சொல்லியிருக்கேன், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்கலாம் போடக்கூடாது. அதனால் அது தவிர சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு விட்டமின் D போடலாம். 40 வயசுன்றதுக்காக இல்லை, அதுக்கு மேலே போடலாம். வி லிவ் அப்ராட், வெளிநாட்டில் இருக்கோம், அதனால் இன்ஜெக்ஷன் கிடைக்காது, ஆல்டர்னேட் டேப்லெட்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் B12 அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் நிறைய விற்கும், அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இன்ஜெக்ஷன் தான் பெட்டர், ஆனால் வந்து ஒன்றும் இல்லாததுக்கு B12 மாத்திரையும் ஓகே தான். இங்கே வந்து நான் நியூரோபயான் டேப்லெட் சொல்லுவேன், பட் எனி பிராண்ட் ஓகே தான். ஸோ நியூரோபயான் அப்படின்னு போடணுன்னு கிடையாது, B12 இருக்கணும், அவ்வளோதான். ஒன்று என்னென்னா, மாத்திரையாக போட்டிங்கன்னா பயோ அவைலபிலிட்டி குறைச்சலாக இருக்கும். அதாவது உடம்புல எவ்வளோ உள்ளே போய் சேருதுன்றது, அது வந்து நீங்கள் லக்கியாக இருந்தால் 50% கூட போய் சேரும், பாதி உள்ளே போயிடும். சில பேருக்கு 1 to 2% தான். அதனால் 3 மாதம் தொடர்ந்து போட சொல்லுவேன். வணக்கம்.